எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சொல்கிற கருத்து உங்கள் எத்தனை பேருக்கு சரியாக தவறாக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஆர் நோன்னு தெரியப்படுத்துங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தது டிவிகேவோட அஃபிஷியல் தலைமைக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான அப்டேட் வரும்னு எதிர்பார்த்தேன். அவர் போட்டிருக்காரு, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மொத்தமாகவே ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அதில் 2 நிமிஷம் தான் இரங்கலை பற்றி வச்சுக்கிறாரு. இந்தமாதிரி அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 3 நாள் வெளியே வராதவர், மூஞ்சில் மேக்கப் போட, முடியை ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி, தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி, சோகமே இல்லாத முகத்தில் சோகத்தை கடன் வாங்கி, யாரோ மெதுவாக பேசினா சோகமாக இருக்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க பொழுது, அதனால் மெதுவாக பேசுகிறான்ற மாதிரி ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்காரு. சோகமாக இருக்காராமா. அதில் ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்து போச்சு, இதுவாகிடுச்சு, அதுவாகிடுச்சு, நான் இருக்கணும்னு நினச்சேன், இருந்திருந்தால் எனக்கு இதுவாக. நீங்கள் இருக்கணும்னு நினச்சிக்க, உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைமை இருக்காங்களா, அவங்க இருந்து பார்த்துருக்கலாம்ல. என்ன ஆகிட போகுது, உங்களுக்கு மட்டும் தான் அசம்பாவிதம் வரும். கூட்டம் வந்தால் அவங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல, அவங்க பண்ணிடலாம்ல. அவங்களெல்லாம் விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைலை ஓடினாங்க. சரி விடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 3ஆவது நிமிஷமே சிஎம் சார், நீங்கள் எதனா பழி வாங்கணுன்னா என் மேலே கை வைங்க, என்னோடய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சினிமா வாசனம் பேசுகிறீங்க. என்ன மாதிரியான மனநிலைங்க? 40 பேர் செத்து, 40 பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஏங்க உங்களோட உங்களோட உறவினர் இறந்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, உங்களோட அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ ஏதோ ஒரு உறவினர் அந்த இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்துக்கான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உங்களுக்காக, உங்கள் விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வீடியோவில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு, ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு அரசியல் ஆதாயமாக யூஸ் பண்ணுறீங்க. அவங்களோட துக்கத்தை நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயமாக மக்களை ட்ரிகர் பண்ணுறீங்க. இந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணுவான், அண்ணன் விஜய் மேலே கை வைக்க பார்க்குறாங்க பொழுது நம்மலாம் போய் அவங்கள அகைன்ஸ்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து புரட்சி பண்ணுவான். திருப்பி அகைன் கலவரம் உண்டாகும், அகைன் உயிர் சேதங்கள் ஏற்படும். இதுதான் அவங்களோட அரசியலாக? நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு டிஎம்கே மெம்பர்ஸோ இல்லை அஃபிஷியல்ஸோ யாருமே இந்த விஷயத்துக்கு டிவிக்கே தான் காரணம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கீங்க. எந்த மாதிரியான மனநிலைங்க இது? நான் கேட்குறேன், எந்த மாதிரியான மனநிலை? உங்களோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களோட இரங்கல் செய்தியை இப்படி உபயோகப்படுத்துறீங்க. இதுதான் உங்கள் அரசியலா? அவங்க தான் உங்களுக்கு குறுகிய இடத்த கொடுத்து அரசியல் பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் இறந்து போன மக்களோட துயரத்தை உங்களோட அரசியலாக மாற்றுறீங்க. அவங்க பண்ணுறது தான் கேவலமான அரசியல்னால் நீங்கள் பண்ணுறது அதை விட படும் கேவலமான அரசியல். இந்த அரசியலுக்கு தான் நீங்கள் உள்ளே வந்தீங்களா, மாற்றம் சொல்லிட்டு? என்ன மாதிரியான மனநிலை சார் விஜய்? என்ன இது? உங்களை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. சினிமா